ராஜ்மா கறி எப்படி பண்ணதுன்னு சொல்லிட்டு வாங்க பார்த்துக்கலாம். Hi, hello, vanakkam and welcome to another episode of Aachi NXTGEN Cooking. So, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் வந்து நம்ம நாட்டோட ஒரிஜினோட டிஷ்ஷே கிடையாதுங்க. இது வந்து மெக்சிகன்ஸ் வந்து நம்ம நாட்டுக்கு அது நார்த் இந்தியாவுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு டிஷ் தான். ஸோ இந்த டிஷ் வந்து மோஸ்ட்டாக நார்த் இந்தியாவில் வந்து எல்லாருமே வந்து ஈஸியாக சமைப்பாங்க. இதுதான் வந்து ராஜ்மா மசாலா. ஸோ ராஜ்மானாலே நிறைய பேருக்கு வந்து என்னடா இது புதுசான ஒரு பேராக இருக்கேன்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. ராஜ்மானா வந்து சிவப்பு காராமணி. இந்த சிவப்பு காராமணியில் வந்து நிறையவே வந்து சூப்பரான ப்ரோட்டீன்ஸ், கால்சியம் கண்டென்ட் கூட நிறையவே இருக்குது. ப்ளஸ் இது வந்து நம்ம டெய்லி சாப்பிட்டோன்னா குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி, அதாவது வயதானவங்களுக்கும் சரி, கொஞ்சம் டயபெட்டிஸ்லாம் வந்து கண்ட்ரோல் ஆகும். அட் த சேம் டைம் அவங்களோட கால்சியம் கண்டென்ட்டும் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும். ஸோ எந்த நாட்டில் உருவான டிஷ்ஷாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம நாட்டு மக்களுக்கு ஈஸியாக போய் சேரணும்னு சொல்லிட்டு இந்தியாஸ் நம்பர் 1 மசாலாவான ஆச்சி மசாலா நம்மளுக்கு இந்த ராஜ்மா மசாலாவை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ராஜ்மா கறி எப்படி பண்ணதுன்னு சொல்லிட்டு வாங்க பார்த்துடலாம். ராஜ்மா கிரேவி செய்ய தேவையான பொருட்கள்: ஆச்சி ராஜ்மா மசாலா 1 tablespoon, ஆச்சி சில்லி பவுடர் 1/2 teaspoon, ஆச்சி டர்மரிக் பவுடர் a pinch, ஆச்சி கொரியாண்டர் பவுடர் 1 teaspoon, ஆச்சி ஜிஞ்சர் garlic paste 1 tablespoon, ராஜ்மா 1 cup, chopped onion 2 medium sized, salt to taste, green chilli 2, oil 2 tablespoon, tomato puree 1/2 cup. ஸோ இப்போ நம்ம ஆச்சி ராஜ்மா மசாலா வச்சு ராஜ்மா கறி எப்படி செய்யறதுன்றதை வாங்க பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சிட்டோம். பேன் வந்து கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் 2 tablespoon அளவு நான் ஆயில் இந்த பேனில் ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்களும் வந்து ஒரு 2 tablespoon வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே வந்து 2 மீடியம் சைஸ்ட் ஆனியன்ஸை வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் இந்த ஆனியன்ஸை வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஆனியன்ஸை வந்து நம்ம கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வந்து சாட்டே பண்ணிக்கலாம். ஸோ ஆனியன் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இந்த டைமில் நான் வந்து ஒரு 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த 2 பச்சை மிளகாவையும் நான் இதில் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஆச்சி ஜிஞ்சர் garlic பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணுறோம். இதில் வந்து நான் 1 tablespoon ஜிஞ்சர் garlic பேஸ்ட், அதாவது ஆச்சி ஜிஞ்சர் garlic பேஸ்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஜிஞ்சர் garlic பேஸ்ட்டை வந்து நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். ஸோ நான் இங்கே வந்து 2 டொமேட்டோஸை வந்து பியூரியாக அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இந்த டொமேட்டோ பியூரியை வந்து நான் இந்த பேனில் ஆட் பண்ண போகிறேன். நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வதக்கிட்டு இருக்கிற டைமில் வந்து ஆச்சி டர்மரிக் பவுடர் வந்து 1/2 pinch வந்து ஆட் பண்ணுறோம். இதுக்கப்புறமா ஒரு 1/2 teaspoon ஆச்சி சில்லி பவுடர். ஸோ இப்போ அடுத்ததாக வந்து 1 teaspoon ஆச்சி கொரியாண்டர் பவுடர் நான் இப்போ ஆட் பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஆச்சி ராஜ்மா மசாலா வந்து 1 tablespoon வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து நான் ஆச்சி ராஜ்மா மசாலா 1 tablespoon வந்து ஆட் பண்ண போகிறேன். இப்போ நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டைமில் வந்து நான் 1 cup ராஜ்மா வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ராஜ்மா வந்து நான் ப்ரீவியஸ் நைட்டே வந்து சோக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நான் இப்போ வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நான் இந்த பேனில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் இந்த ஆச்சி ராஜ்மா மசாலாவோட 1 cup ராஜ்மா வந்து ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது நல்லா சாட்டே ஆகிட்டு இருக்க டைமில் தேவையான அளவு நான் உப்பு போட்டுக்கிறேன். ஸோ இது நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அடுத்தது கொஞ்சோண்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை நல்லா கொஞ்சம் ஸ்டிர் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம ராஜ்மா கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒரு கொதி வந்தோடனே இதை இறக்கிடலாம் நம்ம. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம ராஜ்மா கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மெல்லும் வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம ராஜ்மா கிரேவியை டேஸ்ட் பண்ணிடலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. ராஜ்மா வந்து ஆச்சி ராஜ்மா மசாலாவில் சேர்ந்து அவ்வளோ அருமையாக இருக்குது. இன்னும் நான் அந்த சூடில் வேறு சாப்பிட்டுட்ருக்கேன். உள்ளே போகிறப்போ அந்த க்ரன்ச்சியாக அந்த டேஸ்ட்டே வந்து வேறு லெவலில் இருக்குது. நான் எல்லாம் சொல்ல வரேன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ இவ்வளோ அருமையாக வரதுக்கு காரணமே வந்து
ஆச்சி ராஜ்மா மசாலா தான். ஸோ இந்த ஆச்சி ராஜ்மா மசாலா வாங்கி உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இதே மாதிரி சூப்பரான ராஜ்மா கிரேவி நீங்களும் செய்யலாம். ஸோ வெரைட்டியான ஆச்சி ப்ராடக்ட்ஸை நீங்கள் ஆன்லைனில் கூட போய் ஷாப் பண்ணலாம். இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் www.aachifoods.com இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுற ஆச்சி ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்கும் அப் டு 30% ஃப்ளாட் டிஸ்கவுண்ட் இருக்கு. ஸோ இதுக்கு மேலே எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க? போய் பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஸோ ஆன்லைனில் ஷாப் பண்ணி ஈஸியாக குக் பண்ணி ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. உணவே மருந்து உங்கள் ஆச்சி மசாலா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணும்னா நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஆச்சி நெக்ஸ்ட் ஜென் குக்கிங் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இதே மாதிரி நான் உங்களை வேற ஒரு ரெசிபிஸோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். Until then, it's Anusha signing off. Tata and bye-bye. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. And for also more quick and easy recipes, subscribe to our channel Aachi NXTGEN Cooking. இந்த ப்ராடக்ட்டை ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண லாக் ஆன் டு www.aachifoods.com.